11வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு வேலம்மாள் குளோபல் பள்ளி உசைன் போல்ட் மைதானத்தில் பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக கவர்னர் ரவி தலைமையில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு படிக்கும் 10,000 மாணவர்கள் பங்கேற்றனர். சூரிய நமஸ்காரம், பத்மாசனம், தனுசாசனம் உள்ளிட்ட 37 யோகாசனங்களை கவர்னர் ரவி மாணவர்களுடன் செய்து அசத்தினார். மேட்டுப்பாளையம் சச்சிதானந்த ஜோதி நிகேதன் பன்னாட்டு பள்ளியில் 1000 மாணவர்கள் பங்கேற்று யோகாசனம் செய்தனர். பிரத்யாகாரம், புஜங்காசனம், சலப்பாசனம் உள்ளிட்ட 30 ஆசனங்களை செய்து அசத்தினர். நாமக்கல் ராசிபுரம் போலீஸ் ஸ்டேஷன் சார்பில் யோகா தின விழிப்புணர்வு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு 50க்கும் மேற்பட்ட போலீசார் சரசாசனம், சர்வாங்காசனம் உள்ளிட்ட ஆசனங்களை செய்து மகிழ்ந்தனர். திருப்பூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்களுக்கான சிறப்பு யோகா பயிற்சி நீதிபதி குணசேகரன் தலைமையில் நடைபெற்றது. கரூர் பரணி பார்க் கல்வி குழுமத்தின் சார்பில் பள்ளி வளாகத்தில் 6000 பேர் திருக்குறள் வாசித்து யோகா செய்தனர். உலக ஒற்றுமை மற்றும் இந்திய பாரம்பரிய பெருமையை எடுத்துரைக்க வேண்டும் என பரணி பார்க் கல்வி குழும முதன்மை முதல்வர் சுப்பிரமணியன் கோரிக்கை விடுத்தார். கோவை நேரு ஸ்டேடியம் எதிரில் உள்ள ஸ்கேட்டிங் மைதானத்தில் பிரம்மகுமாரிகள் அமைப்பு நிர்வாகிகள் யோகா தின கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மதுக்கரை பிருந்தாவன் வித்யாலயா பள்ளியில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி கலந்து கொண்டு மாணவர்களுடன் யோகா செய்து மகிழ்ந்தார். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலை விளையாட்டு அரங்கில் மாணவ மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் யோகா செய்தனர். தேனி செயின்ட் மேரிஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாநில அளவிலான யோகா போட்டிகள் நடைபெற்றது. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் மெடல் வழங்கப்பட்டது. ஏற்பாடுகளை வானவில் தொண்டு அறக்கட்டளை மற்றும் ஹிமாலய யோகா இன்டர்நேஷனல் பள்ளி குழுவினர் செய்தனர். திருச்சி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் முதன்மை அமர்வு நீதிபதி கிறிஸ்டோபர் தலைமையில் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பிராணாயாமம் உள்ளிட்ட மூச்சு பயிற்சி செய்தனர். கன்னியாகுமரி முக்கடல் சங்கமிக்கும் கடற்கரையில் அதிகாலை சூரிய உதயத்தில் சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட்டது. தமிழக பால்வள அமைச்சர் மனோ தங்கராஜ் தலைமை வகித்தார். சூரிய நமஸ்காரம், யோக முத்ரா, மயூராசனம் உள்ளிட்ட ஆசனங்களை பள்ளி கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் மற்றும் டூரிஸ்டுகள் செய்து மகிழ்ந்தனர். திருவள்ளூர் ஹாப்பி யோகா ஹெல்த் கேர் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு யோகா கற்றுக் கொடுக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் ஒரே மேடையில் 108 யோகாசனம் செய்து இன்னோவா உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். டெல்லி லோதி கார்டனில் டெல்லி சட்டசபை சபாநாயகர் விஜேந்தர் குப்தா தலைமையில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. ஆந்திரா விசாகப்பட்டினம் ஆர்கே கடற்கரையில் பிரதமர் மோடி பங்கேற்ற யோகா நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பல்வேறு ஆசனங்களை செய்து கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். கின்னஸ் பிரதிநிதிகள் கின்னஸ் சாதனை சான்றிதழை ஆந்திரா கல்வி மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் நாரா லோகேஷிடம் வழங்கினர்.
உடுமலை திருமூர்த்தி மலையில் உள்ள உலக சமாதான ஆலயம், பரஞ்சோதி யோகா கல்லூரி, உடுமலை எஸ்கேபி மேல்நிலைப்பள்ளி இணைந்து யோகா திருவிழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளி முதல்வர் பூரணி வரவேற்றார். பள்ளி செயலாளர் ராதாகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார். டிஎஸ்பி நமச்சிவாயம் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் 660 மாணவ மாணவிகள் யோகா செய்து மகிழ்ந்தனர். உடுமலை அரசு மருத்துவமனை, பத்மசூரியா இயற்கை மற்றும் யோகா மருத்துவமனை சார்பில் யோகா நிகழ்ச்சி நேதாஜி மைதானத்தில் நடந்தது. ஏற்பாடுகளை இயற்கை மருத்துவர் நிவேதா தலைமை செய்தனர்.